அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் பேங்கிங் அண்ட் எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜக்தீப் தன்கர் வாஸ் இந்தியாஸ் 14th வைஸ் பிரசிடென்ட். ஸோ இந்தியாவோட 14th வைஸ் பிரசிடென்ட்டா அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்ட் தான். ஜக்தீப் தன்கர் தான் வந்து இந்தியாவோட 14th வைஸ் பிரசிடென்ட்டா இருந்திருப்பாரு. ஜக்தீப் தன்கர் டெண்டர் ஹிஸ் ரெசிக்னேஷன் டு பிரசிடென்ட் அண்டர் தி ஆர்டிகல் 67 சப் கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேங்களா? அவர் வந்து ஹெல்த் ரீசன்ஸ்க்காக வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. ஸோ அது எந்த ஆர்டிகலுக்கு கீழே அப்படின்னா ஆர்டிகல் 67 சப் கிளாஸ் ஏ. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, த லான்ச் வெஹிக்கிள் ஆஃப் நிசார் சேட்டலைட். நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தட்டிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இதோட லான்ச் வெஹிக்கிள் ஜிஎஸ்எல்வி F-16 அப்படிங்கிறது தான் லான்ச் வெஹிக்கிள். எப்போ லான்ச் பண்ண போறாங்க? ஜூலை 30, 2025 லான்ச் பண்ண போறாங்க. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். நிசார் சேட்டலைட் வில் பி லான்ச்ட் ஆன் ஜூலை 30, 2025. கரெக்ட் தான். இட் வில் கேரி எல் பேண்ட் ரேடார் டெவலப்டு பை நாசா. ஓகே, எல் பேண்ட் அப்படிங்கறத நாசா டெவலப் பண்ணியிருக்காங்க. எஸ் பேண்ட் ரேடார் அப்படிங்கறத இஸ்ரோ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ எல்னா நாசா, எஸ் பேண்ட்னா இஸ்ரோ. சரியா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹேஸ் அனௌன்ஸ்டு டு செட் அப் அ ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஹார்ன்பில் கன்சர்வேஷன் சென்டர் அப்படிங்கிறது இந்தியாவில் இது வரைக்கும் கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வரப்போகுது. எங்கன்னா தமிழ்நாட்டில் வரப்போகுது. சரியா? லாஸ்டா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் கண்ட்ரி ஹேஸ் அனௌன்ஸ்டு டு லீவ் யுனெஸ்கோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ யுனெஸ்கோலேருந்து வெளியே வரக்கூடிய கண்ட்ரி, யுனெஸ்கோலேருந்து எக்ஸிட் ஆகக்கூடிய கண்ட்ரி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. சரியா? அவங்க ரீசெண்டாக வந்து யூஎனோட ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில், WHO, பாரிஸ் அக்ரிமெண்ட் இந்த மாதிரி எல்லாத்துலேருந்து வெளியே வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் யுனெஸ்கோலேருந்து வெளியே வர போறாங்க. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின்